أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, வழமையாக நடைபெற்று வருகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாறில் தோன்றிய பயங்கரமான வழிகட்ட ஒரு சிந்தனை தான் ஷியாயிசம் என்று சொல்லப்படுகின்ற இதை தொடர்பான ஒரு சில செய்திகளை நேரத்தை கவனத்தில் கொண்டு இந்த இடத்தில் சுருக்கமாக ஒரு சில தகவல்களை சொல்லுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவோம். அடிக்கடி பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு தவறு தான், சில நேரத்தில் அறியாமல் அல்லது கேர்லெஸ் அதனால நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தவறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு லியுக்தம பிஹி. இமாம் வைக்கப்பட்டிருப்பதெல்லாம் மஅமூம்கள் இமாமை சரியாக பின்பற்றுவதற்காக. இமாமத்து நடக்கிறது இமாம் செய்யற மாதிரி, இமாம் தார அந்த கொமெண்ட்ஸ் அல்லாஹ் அக்பர் அதுக்கு ஏற்ற மாதிரி மஅமூம்கள் சரியான முறையில ருக்கு சுஜூது மற்ற விஷயங்களை சரியாக இமாம பின்பற்றி தொழுகிறது தான். அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கண்டிப்பான ஒரு ஹதீஸ். இன்னமா ஜுஇலல் இமாமு லியுக்தம பிஹி. இமாம் வைக்கப்பட்டிருப்பது நீங்கள் இமாமை சரியாக ஃபாலோ பண்ண, பின்பற்ற. இதுல சில மாமூம்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, இமாம முந்த பார்க்கிற அவ்வளவுக்கு அவசரம். ஜமாத்து தொழுகைக்கு வந்தா இமாமக்கான டக்குன்னு அவருக்கு தொழுகிட்டு ஓடணும். அதாவது இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று வந்தா இமாம் சுஜூதுக்கு போறதுக்கு முன்னால் இவருக்கு அவசரம் கூட. அப்படி கொஞ்சம் குனிஞ்சு பார்க்கு. இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் கேட்கறதுக்கு முன்னாலே தயார் இவர் போறதுக்கு. கொஞ்சம் அப்படி முன்னுக்காவது இப்படி குனிஞ்சு பார்க்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செஞ்சாங்க. இமாம் சொல்றதுக்கான முந்துறதும் இமாம பிந்துறதும் ரெண்டுமே தடை. இமாம் ருக்கூல நிக்கிற நேரத்துல நீங்க நிலையில நிக்க கூடாது. இமாம் சுஜூதுல நிக்கிற நேரத்துல நீங்க நிலையில நின்று கொண்டிருக்க கூடாது. இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா வந்துட்டாருண்டா அதை தொடர்ந்து நீங்க வர வேண்டியது. மறு சுஜூதுக்கு போறதுக்கு இமாம் அல்லாஹு அக்பர் சொன்னா தான் நீங்க தயாராகும். சில நேரம் அவர் துவா ஓதுறதுல லேட் ஆகுவாரு தான், ஒரு 2 துவா ஓதிட்டாருன்னு வச்சுக்கணும். அதுக்காக வேண்டி இமாம் போறதுக்கு முன்னால நீங்க தயாராகி கொஞ்சம் வளைகிறதல்ல, இது பிழை. ரசூலுல்லாஹ் இதை எச்சரிக்கை செஞ்சாங்க. எப்படி என்றா, யாரு இமாம முந்துவாரோ, இமாமுடைய கட்டளை விட யாரு முந்துவாரோ அவருடைய முகங்கள் கழுதைகளின் முகங்களாக மாற்றப்படுவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்களோட முகங்கள் கழுதையுடைய வடிவத்து முகங்களாக மாற்றப்படுவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்றான். நிறைய பள்ளிகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான், இமாம் ஒருத்தர் இருங்க, அவருக்கு முன்னால் எப்படி சரி ருக்கு சுஜூத் செய்ய பார்க்கிறது. ஜஸ்ட் வெயிட் பண்ண வேண்டியதான். இமாமத்தை தான் அவர் லேட்டோ குயிக்கோ ஏதோ இமாம பின்பற்றுவது இமாமுடைய கட்டளையை பின்பற்றுவது. சில நேரத்தில் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா வந்ததுக்கு அப்புறம் இமாம் இன்னும் ருக்கு சுஜூது போறதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லல, பின்னால் இருக்கிறவங்க இப்படி எப்படி 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 போப்பாங்க. இது பிழை மட்டுமல்ல, எச்சரிக்கை.
அப்படியாப்பட்டவருடைய முகங்கள் கழுதைகளின் முகங்களாக மாற்றப்படுவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். எனக்கு ஞாபகம், நான் வாசிச்சது, நான் நினைக்கிறேன் அஃப்தாஉல் முஸல்லீன் என்ற ஒரு கிதாபுல இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், புகாரிக்கு விரிவுரை செஞ்ச மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர். இவர் சொல்லக்கூடிய செய்தி என்று நான் நினைக்கிறேன். ஒரு உஸ்தாத், அவரு புகாரியுடைய பாடங்கள் விரிவுரை செய்யக்கூடிய ஒரு சபையில போனா, அந்த உஸ்தாத் என்ன செய்யறாருன்னா, பாடம் நடத்துகிற நேரத்துல திரையொன்றுக்கு பின்னால் இருந்தபோதுதான் பாடம் நடத்துகிறார். ஒரு திரை போட்டுதான் பாடம், நேரடியாக மாணவர்களோடு பாடத்தை நடத்தல. அவர் போனவருக்கு ஆச்சரியம், இந்த வேலை செய்யறார். திரைய அகட்டி பார்த்தா அவருடைய தோற்றம் கிட்டத்தட்ட இந்த கழுதையின் தோற்றம் மாதிரி பார்க்கிறவங்களுக்கு விளங்குது. அதாவது அதுக்கு காரணம் கேட்கப்பட்ட நேரத்துல அவரு இந்த ஹதீஸ் சரியா இல்லையான்றத கொஞ்சம் மனசுல சந்தேகம் அவருக்கு. எது? நீங்க இமாம முந்துறது அல்லாஹ்வோட எச்சரிக்கை, உங்களோட முகங்கள் எல்லாம் கழுதையின் முகங்களாக மாற்றப்படும் என்பது அவருக்கு கொஞ்சம் டவுட் மாதிரி. அப்படியெல்லாம் நடக்குமா? நாங்க செஞ்சு பார்ப்போமே, முந்தினா என்ன நடக்க போகுது அப்படி என்று நினைச்சு சில விஷயங்கள் செஞ்சதனால், முந்தினதுனால அல்லாஹ் தஆலாவோட முகத்தை அப்படி மாத்தி வச்சான், பார்க்கிறதுக்கு கழுதையுடைய தோற்றமாக இருந்தது என்று சில வரலாறுகள் கூட எழுதப்பட்டிருக்கு. எனவே சர்வசாதாரணமா நினைச்சிடக்கூடாது இமாமா முந்துறது, அதே மாதிரிதான் பிந்துறது. அதனால பல இடங்கள்ல நடக்கக்கூடிய செய்திகளை கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். தலைப்பு என்னன்னு கேட்டா, ஷியாக்கள் என்ற தலைப்பு பேச சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த காலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான தலைப்பு, விரிவான ஒரு தலைப்பு, கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தலைப்பு தற்காலத்துல. ஏனென்று கேட்டால், இதற்குள்ள இருக்கக்கூடிய அகீதாவுடைய பாரதூரம் நிறைய பேருக்கு தெரியும். அரசியலை மட்டும் மையமாக வைத்து பல பேர் சில கொள்கைகளை சொல்லுகிறார்கள், அல்லது பல கமெண்ட்ஸ்களை எழுதுகிறார்கள், பல ஆர்டிக்கல்கள் வருகிறது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மார்க்க ரீதியான அகீதா ரீதியான பயங்கரங்கள் பாரதங்கள் தெரியாமல் இருக்கிறதுனாலதான் இந்த தலைப்பு சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு தெளிவு வழங்குறதுக்காக ஒரு முயற்சியை நாங்க செய்யறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விரோதம் கொண்ட, ரசூலுல்லாஹ்வோட குரோதம் கொண்ட, ரசூலுல்லாஹ்வை எதிர்த்த சமுதாயங்கள்ல மிக முக்கியமானவர்கள் தான் யகூதிகள், யூதர்கள். ரசூலுல்லாஹ்வை கொல்லுவதற்காக திட்டம் போட்ட சமுதாயங்கள்ல முக்கியமானவர்கள் யூதர்கள். ஏன் ரசூலுல்லாஹ்வை யூதர்கள் எதிர்த்தார்கள்? ஏன் ரசூலுல்லாஹ்வை யூதர்கள் கொல்லுவதற்கு திட்டம் போட்டார்கள் என்று வரலாறை நாங்க பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வாரத்துக்கு முன்னால மதீனால வாழ்ந்த மிக முக்கியமான சமுதாயங்கள் ஒரு சமுதாயம் தான் யூத சமுதாயம். இவங்க ரசூலுல்லாஹ் வாழ்றதுக்கு முன்னால மதீனாவில் இருந்த அரபிகளோடு, அதாவது அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கிளையார்களோடு அடிக்கடி சண்டை பிடிப்பாங்களாம். ஒரே யுத்தம், அடிக்கடி யுத்தம். ரசூலுல்லாஹ் நபியாக மதீனாவுக்கு வாரத்துக்கு முன்னால ஏன் சண்டை பிடிப்பாங்க? சண்டையில, அப்படி சண்டை பெரிசாக நடக்கிற நேரத்துல, அரபிகளும் யூதர்களும் சண்டை பிடிக்கிற நேரத்துல யூதர்கள் சொல்லுவார்களாம், ஒரு காலம் நெருங்கி விட்டது, அது கடைசியான நபி, இறுதி நபி இந்த உலகத்துக்கு வார காலம் நெருங்கி விட்டது. அந்த நபி யூத சமுதாயத்தில் தான் பிறப்பார். ஏனைய நபிமார்கள், பனு இஸ்ரவேல்கள், நிறைய நபிமார்கள், உலகத்துக்கு வந்த நபிமார்கள் ஆக கூடுதலாக நபிமார்கள் வந்த சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயம், யூத சமுதாயம். அவங்கெல்லாம் நிறைய நபிமார்கள் வந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 புள்ள, ஒன்று இஸ்மாயில், அடுத்தது இஸ்ஹாக். இஸ்ஹாக் நபியுடைய புள்ளதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தான் மூசா, அதை தொடர்ந்து வந்த மத்த நபிமார்கள் எல்லாருமே அவருடைய பிச்சலத்துல வந்ததுதான். அதனால்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பேர் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2வது பேர் இஸ்ராயில். அதனால குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது, பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய சந்ததிகள். இஸ்ராயில் என்றா யாருன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்.
அவருடைய பிச்சலத்துல வந்த அவ்வளவு நபிமார்களும் இஸ்ரவேல் நபிமார்கள், யூதர்களுடைய நபிமார்கள். மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த யூதர்கள் நினைத்தார்கள், எல்லா நபிமார்களும் எங்களுடைய வம்சத்துல தான் வந்தார்கள், அது எங்களுக்கு பெருமை, கடைசியாக வரக்கூடிய நபியும் எங்களுடைய வம்சத்தில் தான் வருவார், இறுதி நபியும் பனு இஸ்ரவேல்ல தான் பிறப்பார், அவர் எங்களை வழி நடத்துவார், அவர் எங்களை வழி நடத்துகின்ற பொழுது அரபிகளாகிய உங்களுக்கு நல்ல பாடம் தருவோம், அவர் எங்களுக்கு வந்து இறுதி நபியாக வந்து யூதர்களாகிய எங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களோடு சேர்ந்து எங்களை வழிநடாத்தி உங்களுக்கு எதிராக போர் செஞ்சு உங்களை அடிச்சு போடுவோம் என்று அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வாரத்துக்கு முன்னால யூதர்கள் அரபிகளோடு சண்டை போடும் பொழுது இதை சொல்லுவார்களாம். ஆனா நபி எங்க வந்தார்? இறுதி நபி எங்க வந்தார்? அவங்க எதிர்பார்த்தாங்க அங்க பிறப்பாங்க, இஸ்ரவேல் சமுதாயத்துல ரசூலுல்லாஹ் வந்து பிறப்பாங்க எதிர்பார்த்தாங்க. அதை பெருமையாகவும் பேசினார்கள், அதை ஒரு சவாலாகவும் சொன்னார்கள், அதை ஒரு கண்ணியமாகவும் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகைக்கு முன்னால யூதர்கள் பேசிக்கொண்ட அவங்க சவாலாக சொன்ன, அரபிகளுக்கு சவாலாக சொன்ன விஷயங்கள் ஒன்றுதான், இறுதியாக வார நபி எங்கட சமுதாயத்துல வந்து உங்களை எல்லாரும் அடிப்பார், நீங்க எல்லாம் இல்லாமல் போகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரசூலுல்லாஹ் யூத சமுதாயத்துல பிறக்கல. ரசூலுல்லாஹ் யூத சமுதாயத்துல பிறக்கல. வரலாறு வம்சம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவ்வளவு நபிமார்களும் அந்த வம்சத்துல தான் பிறந்தாங்க. அந்த அடிப்படையில நினைச்சாங்க கடைசியாக வரவரும் இங்கதான் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் வரலாறு ஹிஸ்டரியை மாத்தினான். இப்படி மாத்தினார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள்ல ஒன்று இஸ்ஹாக்குடைய வரலாறுல வந்த எல்லா நபிமார்களும் கடைசியாக வரக்கூடிய நபி இஸ்மாயிலுடைய சந்ததியில இறுதியாக ரசூலுல்லாஹ் அரபிகள்கிட்ட தான் பிறப்பார், அங்கதான் பிறந்தார். இது இவர்களுக்கு வந்தது குரோதம். நாங்க சொல்ற நேரம், அரபிகளோட சண்டை பிடிக்கிற நேரம் இவர்களுக்கு சொன்னோம், நாங்க கடைசியா வரவர் எங்கள்கிட்ட தான் வருவார். ஆனா மாறி பிறந்துட்டார், அரபிகள்கிட்ட பிறந்துட்டார், எதிரிகள்கிட்ட பிறந்துட்டார். இதனால எங்களுக்கு ஏற்பட்ட குரோதமும் அந்த வந்த புத்தியும் இந்த நபியை வைக்கக்கூடாது. எங்கட வம்சம் அல்லாத வேறொரு வம்சத்துல பிறந்திருக்கிறதுனால இது எங்களுக்கு ஏற்பட்ட இழிவு என்பதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, நபியை வைக்கக்கூடாது, இவரை கொண்டே ஆகணும் என்றதுக்காக வேண்டி அந்த நாளிலிருந்து ஆரம்பிச்ச யுத்த களங்கள் தான் யூதர்களுடைய எதிர்ப்புக்கு காரணம். அதுதான் ஹிஸ்டரி. இவ்வளவு காரணமும் யூதர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு பிரதானமான காரணங்கள் உண்டு. என்ன, நாங்களாம் யோசிக்கிறோமே, அவங்களும் வேதக்காரர்கள், நாங்களும் வேதக்காரர்கள். ஆனா இவ்வளவு கோரமாக கொடுமையாக இஸ்லாத்துக்கு எதிராக யூதர்கள் யுத்தம் செய்கிறார்கள் என்றால் காரணம் அவங்களுடைய சமுதாயத்துல இந்த நபி பிறக்காமல் அவங்களுக்கு ஏற்பட்ட இழிவு. இந்த இழிவை நிவர்த்தி செய்யணுமாக இருந்தா இந்த சமுதாயத்தை அழிச்சு போடும். மாலனா மினல், அதாவது குர்ஆன் சொல்கிறது, நாங்க இன்னொரு சமுதாயத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், இந்த உலகத்தை நாங்க தான் ஆளணும், இந்த உலகத்தை வந்து தலைமைத்துவம் எங்களுக்கு தான். அதனால கடைசியாக வர வேண்டிய நபி எங்களுக்கு தான் வந்திக்கணும். வேறொரு அரபு சமுதாயத்துல வந்ததுனால அவங்க எங்கட எதிரிகள், அவங்க எங்களோட வாழக்கூடாது, நாங்க அவங்கள மேய்க்கணும். இந்த சிந்தனை தான் இவ்வளவு தூரம் யூதர்கள் இஸ்லாத்தையோ நபியையோ எதிர்ப்பதற்கான காரணம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது மதீனாவுக்கு வராங்க, ஹிஜ்ரத் வந்த உடனே ரசூலுல்லாஹ் முதலாவது செஞ்சது என்ன, யகூதிகள் வாழ்கின்ற அந்த கோத்திரங்களுக்கு போய் எக்ரிமெண்ட் எழுதினார். என்ன எக்ரிமெண்ட்? எங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் யுத்தம் இல்லை, நாங்கெல்லாம் மதீனாவாசிகள், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க கை போடணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க உங்களுக்கு கை போடுவோம் என்றெல்லாம் எக்ரிமெண்ட் செஞ்சு எல்லாத்தையும் எழுதுறதுக்கு பின்னாலையும் அந்த வங்குரோத்து பொத்தி போகல. எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை கொள்ளையிலும் என்று எதிர்பார்த்தார்களோ அங்கெல்லாம் கொன்றதுக்கான திட்டம் போட்டார்கள். பனு குறைதா என்ற ஒரு யுத்தம், முதலாவது யுத்தம் யகூதிகளோடு, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. அஹ்ஸாப் யுத்தத்தை முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் வராங்க. அஹ்ஸாப் யுத்தம் என்பது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கும் குறைஷி காபிர்களுக்கும் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தம். இந்த யுத்தத்துக்கு மிக பிரதானமான காரணம் யூதர்கள் திரைமறைவில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் பத்திய தகவல் எல்லாம் கொடுத்துட்டு குறைஷிகளை மக்காலிருந்து வர சொல்லி
நீங்க இங்க வாங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எப்படி சரி வர அடிச்சிருவோம், முஸ்லீம்களை இல்லாமக்கணும், சூழ்நிலாவை மரணிக்கணும், அவர் சாகணும் என்று திட்டம் தீட்டி, திரைமறைவில் இருந்து திட்டம் தீட்டி உருவாக்கின யுத்தம் தான் ஹந்தக் யுத்தம். ரசூலுல்லாஹ்க்கு இதுக்கு தெரிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் உதவி தேடி அந்த யகூதிகளுடைய கோத்திரங்களுக்கு போனாங்க, கதவை மூடினாங்க, எக்ரிமெண்ட் அதாவது முறித்தார்கள். ஹந்தக்க முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து மதீனாவுக்கு வார நேரம் ஆயுதத்தை கீழே வச்ச ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், நபியே ஆயுதத்தை கீழே போடாதீங்க, இன்னும் ஒரு யுத்தம் இருக்கு. உங்களுக்கு எதிராக உங்களுக்கு சதித்திட்டம் தீட்டிய இந்த யகூதிகளுக்கு எதிரான யுத்தத்தை செய்ய சொல்லி அல்லாஹ் ஏவுகிறான். ஹந்தக்கு போன யுத்த ஆயுதங்களோட அதே டீமோட போக நீங்க பனு குறைதாக்கு. உங்களுக்கு முன்னால நான் வைத்து அந்த கோத்திரத்தை, அந்த கோட்டையை என் கையால் நான் உசுப்புகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார். அது பனு குறைதா. பனு நதீர் என்கிற ஒரு சமுதாயம் இருந்தது, யகூதிகள் அங்கேதான், மதீனாலே தான். ஏதோ ஒரு உடன்படிக்கை, ஏதோ ஒரு விஷயமாக பேசுறதுக்கு ரசூலுல்லாஹ் பேய்த்து உட்கார்ந்தாங்க. அந்த கோட்டைக்குள்ள போனாங்க, யகூதிகளுடைய கோட்டைக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் வர வச்சு அவங்க சொன்னாங்க, பேச்சுவார்த்தைக்குன்னா நபியை நீங்க இந்த இடத்துல உட்காருங்க ஒரு இடத்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அங்க போய் உட்கார்ந்தார், 2 நபித்தோழர்களோடு உட்கார்ந்தார். பேச்சு ஆரம்பிக்கல, மீட்டிங் ஆரம்பிக்கல, லேட் ஆகுது, யகூதிகள் யாரும் வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார், நபியே தக்க நெருங்குங்க, அவசரமாக கிளம்புங்க, இந்த கோட்டைக்குள் நிற்காதீர்கள், அவசரமாக மதீனாவுக்கு போங்கள் என்று வந்ததான். ரசூலுல்லாஹ் பேச்சு ஆரம்பிக்கல, திரும்பிட்டான். யகூதிகளுக்கு ஆச்சரியம், முகம்மது வந்தார், பேசல, என்ன பிரச்சனை? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நபியே உங்களை உட்கார வச்ச இடத்துல இருந்து மேல இருந்து பெரிய ஒரு பாறாங்கல்ல உங்களோட தலையில போட்டு உங்களை அழிக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டாங்க, அதனால உங்களை நான் வர சொல்லிட்டு அவர்களுக்கு எதிராக யுத்தம். இப்படி வரலாறுல யகூதிகள் என்னென்னலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு திட்டம் தீட்டியமோ, ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கான அவ்வளவு சதி திட்டத்தையும் தீட்டிய ஒரு சமுதாயம் தான் யூதர்கள். ஏன் காரணம்? அவர் எங்கள்கிட்ட பிறக்கல, அவர் எங்களோட வம்சத்துல நபியாக வரல. இதனால அவர்கள் யுத்தகலம் வேண்டுமா, சதி கொலைகள் வேண்டுமா, எல்லாவற்றையும் செய்து சதி செஞ்ச சமுதாயத்துல முக்கியமானவர்கள் யூதர்கள். அந்த குணம், அந்த அந்த அகைதா, அந்த கொள்கைதான் இதுவரைக்கும் யூதர்கள் இஸ்லாமியர்களை கொல்லுவதற்கும், இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்கும், இஸ்லாத்தை அழிப்பதற்காக எடுக்கின்ற முயற்சிகளுடைய ஆரம்ப காரணம், இவர்களால் எங்களுக்கு இழிவு வந்தது, இவர்களுக்கு வந்த நபி எங்களுடைய விரோதி. இதனாலதான் யூதர்கள் போடுகின்ற ஒவ்வொரு திட்டமும் இஸ்லாத்தை அழிப்பதற்கான திட்டம். யுத்த களத்தை சந்தித்து பார்த்தார்கள், சதி கொலைகள் செய்ய பார்த்தார்கள், என்னென்ன எதிரிகளை ஒன்று சேர்த்து இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக முயற்சி செஞ்சார்கள். ஒன்றுமே வரலாறில் பலிக்கிறது. ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார், அபூபக்கர் ஆட்சிக்கு வருகிறார்கள், அந்த ஆட்சியிலே முயற்சி செஞ்சாங்க, அதுலயும் கை கூடல. உமர் இப்னு கத்தாப் ஆட்சிக்கு வருகிறார், ஆட்சிக்கு வந்த அவருடைய ஆட்சியில தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாகிறது. அதுல மிக முக்கியமாக நடந்தது பாரசீக யுத்தம். உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள பாரசீகம் தன்னுடைய கைக்கு வருகிறது. பாரசீகம் என்பது இன்றைய ஈரான், ஈராக் பகுதிகள் தான் அன்றைய காலத்தின் பாரசீகம். யாருடைய ஆட்சி காலத்துல வருதுண்டா, 2வது கலீஃபா உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல பாரசீகம் இஸ்லாமிய சமுதாயத்தின் வெற்றி கொள்ளப்படுகிறது. 2வது கலீஃபா மரணிக்கிறார். பாரசீகத்தை பத்தி நீங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று விலகிக் கொள்ளணும். இது முக்கியமானது, இது வரலாறு, இது அகீதா, இது அரசியல் அல்ல. நான் பேசி ஒவ்வொன்றையும் நான் அகீதாவுடைய சைட்ல இருந்து பேசுறத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் அரசியல் பேசவில்லை. நீங்க கேட்கிற நேரத்துல அரசியல் மூட தைல வெளியில போட்டுட்டு அகீதா பேசுகிறார் என்ற நிலையில இருந்து கொண்டு கேட்கும். இது பேசுவது அகீதா, அகீதாவை பாதுகாப்பது என்பது முக்கியமானது. அரசியல் இன்றைக்கு நெருக்கும் நாளைக்கு மாறும். உலக அரசியல் வந்து அது ஒரு தெரு சண்டை, அது எங்களுக்கு தெரியாது, ரகசியம் எங்களுக்கு தெரியாது. அகீதா ஒரு முஸ்லிமுடைய முக்கியமானது. அது மாறினா, எங்களை வழிகேடர்களாக கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால பாரசீகம் என்பது இஸ்லாமிய வரலாறுல நெருப்பு வணங்கிகள் வாழ்ந்த ஊர், இஸ்லாத்துக்கு எதிரான சிலை வணக்கம் இருந்த ஊர், மஜூசிகள் வாழ்ந்த ஊர்,
காலாகாலம் நெருப்பை வணங்கி கொண்டு வாழ்ந்த ஊர் பாரசீகம். அது இஸ்லாமிய, அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, அது நெருப்பு வணங்கிகள், சிலை வணங்கிகள். அந்த சிலை வணக்கம் என்பது பாரசீகம் என்பது ரசூலுல்லாவுடைய காலத்துல நம்பர் 1 முதலாவது சர்வாதிகாரி சக்கரவர்த்தி, பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அதான் அடிச்சு அவ்வளவு லேசாக வீழ்த்துறது என்றது இப்ப அமெரிக்காவை கீழே போடுறோமா இவ்வளவு சமன். அது அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஒரு இஸ்லாமிய பட, சின்ன பட, ஒரு சின்ன ஒரு கூட்டம் போய் பாரசீகத்தை வெற்றி கொண்டு வாரதாக இருந்தா எவ்வளவு பெரிய கோபமும் வைராக்கியமும் குரோதமும் வர வேண்டும். அந்த குரோதம் ஷியாக்களுடைய உருவாக்கத்தின் ஆரம்ப படி. பாரசீகம் என்பது நெருப்பு வணங்கிகள். நெருப்பு வணங்கிகள் எப்போதுமே இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். அது இஸ்லாமியருடைய கையிலே விழுகிறது உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில். வரலாறு நகர்கிறது. உமர் இப்னு கத்தாப் மரணிக்கிறார், உஸ்மான் இப்னு அஃபான் ஆட்சிக்கு வருகிறார். உஸ்மான் இப்னு அஃபான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், வரலாறுல நானே எத்தனை சொல்லியிருக்கிறேன். இஸ்லாமிய வரலாறுல வழிகட்ட சிந்தனைகள் உருவாகிய ஆட்சி உஸ்மானுடைய ஆட்சி இருக்கும் பொழுதுதான் இந்த சிந்தனை உருவாகியது. எப்படி உருவாகியது? இங்கதான் விதை, ஆரம்ப கட்டம், ஆரம்ப படி, முதலாவது விதை போடப்படுகிறது. உஸ்மானுடைய ஆட்சி வருகிறார். ஆட்சியில பிரச்சனை, அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதன் பின்னணி காரணம் ஒரு சில சமுதாயம் ஒன்று கூடி, அதுல மிக முக்கியமானவர் அப்துல்லா பின் சபா. இந்த பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கும். அப்துல்லா பின் சபா ஈஜிப்ட்ல இருந்து ஒரு படையை திரட்டி மதீனாவுக்கு வந்து, அவர் படையை திரட்டுறதுக்காக முதலாவது அந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக வெச்ச முதலாவது வாதம், முதலாவது சிந்தனை என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பின்னால அவருக்கு பின்னால வர வேண்டிய ஹலீஃபா அலியாகத்தான் வரணும் என்று வசியத்தை செஞ்சுட்டு போனார். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால ஹலீஃபாவாக வர வேண்டியவர் அலிதான் ரலியல்லாஹு அன்ஹு வர வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் வசியத்தை செஞ்சுட்டு போனாங்க. பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை முன்னால வந்த 3 ஹலீஃபாக்களும் உதாசீனப்படுத்தி, கேவலப்படுத்தி, கணக்கெடுக்காம ஆட்சியை கையில் எடுத்துக் கொண்டாங்க. உலகத்துல நீங்க எந்த கருத்தை சொன்னாலும் கேட்கறதுக்கு 2 பேர் இருக்கு. அந்த 2 பேர் 4 பேரா மாறும். உலகத்துல நீங்க எதை சொன்னாலும், எந்த கருத்தை சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு கருத்து சொல்லப்பட்டு அதை டோட்டலா மக்கள் நிராகரிச்ச ஒரு கருத்து, அது அரசியலோ மார்க்கமோ ஏதோ கண்ணுக்கு முன்னே தெரியும் அநியாயம் என்று, ஆனாலும் அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இந்த அப்துல்லா பின் சபா என்றவர் யார்? இவர் ஒரு யகூதி, உம்மா யகூதி, பாப்பா யகூதி, இவங்கெல்லாம் யகூதி பரம்பரை. இவருடைய முதலாவது இந்த யகூதிகளுடைய அடுத்த நீண்ட நாளுடைய திட்டத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய சமுதாயத்தை 2ஆக கொள்கை ரீதியாக பிரிக்கணும். தேடினாங்க. அபூபக்கருடைய ஆட்சியில நடக்கல, உமருடைய ஆட்சியில ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில நடக்கல. வெரி ஸ்ட்ராங்கான ஆட்கள். அபூபக்கருடைய ஆட்சி என்பது ஜக்காத்து தராட்டி, அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் கொடுக்கப்பட்ட ஜக்காத்து தராட்டி, ஒட்டகத்துடைய கட்டக்கூடிய கயிறுக்கு ஜக்காத் இருந்தாலும், என் உயிர் போனாலும் ஜக்காத்தை நான் எடுப்பேன், போராடுவேன், சாகுவேன் என்றார்கள். அவ்வளவு ஸ்ட்ராங். அவரோட முட்டைதான். 2வது கலீஃபா யார்? உமர் இப்னு கத்தாப், பெரிய வீரன். ஆட்சியில கொஞ்சம் தவறினாலும், நீரத்துல கொஞ்சம் தவறினாலும், ஃபத்வால கொஞ்சம் தவறினாலும் கைவிடாத ஒருவர். அவ்வளவு ஸ்ட்ராங். ஆனால் அதுக்குள்ளேயும் பூரையில்லாமல் போனது. உஸ்மான் இப்னு அஃபான் கொஞ்சம் வெட்கத்தன்மை உள்ள ஒரு ஆள். அவர் அவ்வளவு வீரமான அல்லது ஒரு நெகிழ்வுத்தன்மை சுபாவம் உள்ளவரால் இந்த ஆட்சியை தான் இவர்கள் தாக்கத் பண்ணினார்கள். சரியாக வந்து இவங்க எல்லாரும் ஆட்சிகளை கைப்பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்துக்கு மோசடி செஞ்சாங்க என்ற கருத்தை விளைச்சார் முதலாவதாக. அதுக்கு கூட்டம் சேர்ந்தது. அந்த கூட்டம் தான் பெருகி 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 அடுத்ததாக வச்சானேன்னா, இந்த அலிக்கு வர வேண்டிய ஆட்சியை கைப்பற்றிய 3 பேரும் காபிர்கள். அந்த கருத்து விதைந்தது. அதுக்கு பின்னால வந்து அலிக்கு வர வேண்டிய ஆட்சியை இப்போது கையில வச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த உஸ்மான் கொல்லப்பட வேண்டியவர். அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்யப்பட்டார், கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட உடனே யாரு கொலைகளுக்கு சம்பந்தமாக இருந்தார்களோ அவர்கள் போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, நீங்க தான் எங்களுடைய ஹலீஃபா,
நீங்க தான் எங்களுடைய தலைவர் என்று அவருக்கு பையத் செஞ்சு அது ஒரு கூட்டமாக மாறியது. அந்த கூட்டத்துக்கு வந்த பேரு தான் வரலாறுல ஷிஅத்து அலி, அலியுடைய டீம். ஆரம்ப காலத்துல அந்த கூஃபாவுல அல்லது மதீனாவுல அது ஒரு அரசியல் ஆட்சி பிரச்சனையாக இருந்தது. ஆனா அதுக்குள்ள புதைந்து இருந்தது அகீதா, அதுக்குள்ள புதைந்து இருந்தது வழிகேடு, அதுக்குள்ள புதைந்து இருந்தது யகூதித்துவம், அதுக்குள்ள புதைந்து இருந்தது பாரசீகத்தின் வங்குரோத்து புத்தி. இதுதான் ஷியாவுடைய தோற்றம், இதுதான் ஷியாவுடைய ரியல், இதுதான் ஷியாவுடைய வரலாறு. அப்ப உருவாகிய வரலாறு தான் அங்கதான் உருவாகி 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 கடைசியில் என்ன செஞ்சாங்க? இந்த அலியை இறைவன் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அலி என்பவர் அல்லாஹ் என்று சொல்லி போட்டார்கள். அலியுடைய காலத்திலே சொல்லப்பட்டது. வரலாறுல சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை பார்த்து யாரெல்லாம் இலாஹ் இறைவன் என்று சொன்னார்களோ அவர்களை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு போட்டார்கள் என்று வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. ஷியாவுடைய தோற்றத்தை நீங்க பார்த்தா அது ஒரு அரசியலாக வந்து அரசியலுக்கு மார்க்க சாயம் பூசப்பட்ட ஒரு கொள்கை வழிகேடுதான் ஷியாவுடைய ஆரம்பம். அது உருவாகி 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 இதுக்கான நல்ல ஒரு பேஸாக அமைஞ்சது மதீனா அல்ல, ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா என்கின்ற நாடு ஊர். அதுலதான் ஈமான் பலகீனமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி வளர்ந்து 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 கடைசியாக முதலாவதாக என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மனிதர்களை இந்த கொள்கைக்குள் பிரிவினைவாதத்துக்குள் அல்லது வழிகேட்டுக்குள் நுழைவிப்பதற்காக ஒவ்வொரு கொள்கையாக மெதுவாக நகர்த்தினாங்க. அதுல முதலாவது என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி சஹாபாக்கள்ல அலி ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இன்னும் சில 2 அல்லது சஹாபாக்களை தவிர மற்ற எல்லாரும் இந்த அலிக்கு துரோகம் செய்தவர்கள் காபிர்கள். முதலாவது கொள்கை, இந்த அலிக்கு துரோகம் செய்தவர்கள் காபிர்கள். அதனாலதான் அவர்களுடைய தொழுகைகள்ல சலாம் கொடுக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு பதிலாக தொடையில 2 இப்படி தட்டுவார்கள். அதுதான் சலாம். என்ன 2 தட்டு? முதலாவது தட்டு அபூபக்கருக்கு ஷாபம், 2வது தட்டு உமர் இப்னு கத்தாபுக்கு ஷாபம். அப்படித்தான் தொழுக முடிக்கும். அவர்களுடைய மார்க்க ரீதியான சில முரண்பாடுகளை நான் எடுத்து பேசி நினைக்கிறேன். ஒரு டைப் போதும். ஹஜ் எப்படி, தொழுகை எப்படி, நோன்பு எப்படி, நோன்புட நேரம் எப்படி, நோன்பு துறக்கிற நேரம் எப்படி, பிடிக்கிற நேரம் எப்படி, இதெல்லாம் வேற வித்தியாசமாக இருக்கிறது. நான் பேசுறேன் அக்கீதாவை. அப்ப இப்படி இந்த சமுதாயத்தை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சமுதாயமா பாரசீகம் இதற்கு இடம் கொடுக்கக்கூடிய இடமாக மாறிவிட்டது. இஸ்லாமியர்களை ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை தெளிவான சுன்னாவை சஹாபாக்களை பழிவாங்கணுமாக இருந்தா எங்கட வம்சத்தை பாரசீகத்தை கீழே போட்ட தோக்கடிச்ச அவர்களை நாங்கள் எதிர்க்கணுமாக இருந்தா அதை விட பெரிய ஒரு சக்தியாக இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் உருவாக வேண்டும். மார்க்கம் என்ற பெயரில், அக்கீதா என்ற பெயர்ல அந்த சாயத்துல உருவாகிறதுக்கு பாரசீகம் ஷியாவை இழுத்து கொண்டது. அதனால அங்க பெரும்பான்மையாக ஷியாக்கள் வளர ஆரம்பித்தார்கள். இதுல அவர்கள் இதை மார்க்க சாயம் பூசுவதற்காக எடுத்துக்கொண்ட சில கட்டங்கள்ல 2வது கட்டம் அஹ்லுல் பைத். என்ன அஹ்லுல் பைத் என்றா? நீங்க நிறைய கேள்விப்படும், நிறைய வாசிப்பீங்க, நிறைய பயானுகளை கேட்பீங்க. அஹ்லுல் பைத் என்றா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நாங்க தான் நேசிக்கிறோம். இப்படி சொன்னா யாருக்கு டவுட் வரும்? இப்படி சொன்னா இவங்க மார்க்கத்துல இல்ல, இவங்க மார்க்க விரோதிகள் என்று யாருக்கு டவுட் வரும்? ஒருத்தருக்கும் வராது. அவங்க சொன்னாங்க முதலாவது காரணமாக வச்சது நாங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலிய எல்லாரையும் கூட நேசிப்போம். யாரு ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி? அஹ்லுல் பைத்ல அவங்கட கணக்குல அஹ்லுல் பைத்ல யார் யார் வருவாங்கன்னா நான் சொன்ன 4 பேர் மட்டும்தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய மனைவி ஃபாத்திமா நாயகி, அவங்களோட 2 குழந்தைகள் ஹசனும் ஹுசைன். இவங்களை தவிர யாரும் அஹ்லுல் பைத் அல்ல. அஹ்லுல் பைத்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி, குடும்பம். அவங்களோட பார்வையில அஹ்லுல் பைத்னா யாரை நேசிச்சாங்கன்னா இந்த 4 பேர் மட்டும்தான். மத்தவங்க யாரும் அஹ்லுல் பைத் அல்ல. நாங்க இவங்களை நேசிப்போம். ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஹதீஜா இல்லை, ஆயிஷா இல்லை, உம்மு குல்சூம் இல்லை, 11 மனைவிமார்களும் இல்லை. ரைட். ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் 3 பொம்பளை பிள்ளைகள், ஜைனப், வேற உம்மு குல்சூம்,
ருக்கையா 4 பேரும், மத்த 3 பேரும் இல்லை, பாத்துமா மட்டும். ரசூலுல்லாஹ்க்கு இன்னும் வேற பிள்ளைகள், இப்ராஹிம் மாரியத்துல் கிப்தியா என்ற பொம்பளைக்கு கிடைச்சது, காசிம் ஹதீஜா நாய்க்கு கிடைச்சது. அவங்க யாரும் அஹ்லுல் பைத் அல்ல, இவங்க 4 பேர் மட்டும்தான். விசித்திரமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் யாருமே அஹ்லுல் பைத்துக்குள் வரமாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள்ல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகள்ல இவங்க 2 பேரை தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள் என்று இதுக்குள் பிரிவினைவாதத்தை உருவாக்குவதற்கும் சண்டை சச்சரவுகளை உருவாக்குவதற்கும் அஹ்லுல் பைத் என்ற கோஷத்தை முன்னுக்கு வச்சாங்க. அதனாலதான் முஹர்ரம் மாதத்துல 10வது நாள்ல நாங்கெல்லாம் அடிக்கடி வீடியோல பாக்குறது மூஞ்சில அடிச்சு கொள்றது, கண்ணை வெட்டி கொள்றது. காரணம் என்ன? எங்களுக்கு அவ்வளவு பெரிய கவலை. என்ன கவலை? அந்த நாள் தான் ஹுசைன் கொல்லப்பட்டார். அவரது கொலையை நாங்க ஒவ்வொரு வருஷமும் துக்கம் அனுஷ்டிப்போம். அவர் அஹ்லுல் பைத். எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய நேசம், பாசம், அதுதான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் இதை செய்ய வைக்கிறது என்றதனால முஸ்லிம் உலகம் நம்புது. கட்டுமையாக நேசிக்கிறார்கள், கட்டுமையாக விருப்பம் வைக்கிறார்கள். அவங்களமாய் விருப்பம் வைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்றது உலகம் ஏமாறுகிறது. சிம்பிள் கொஸ்டின், சிம்பிளான ஒரு கொஸ்டின், லாஜிக், தர்க்கம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய 2வது புள்ள, அவருக்கு ஒரு நானாய்க்கு ஹசன். ஷியாக்களுடைய வரலாறு அவரும் ஒரு அஹ்லுல் பைத் என்றால், ஹசனும் ஒரு அஹ்லுல் பைத் என்றால், ஷியாக்களுடைய வரலாறில் ஹசனுக்கான விழாவோ ஹசன் மரணிச்சதுக்கான துக்கம் அனுஷ்டிக்கிறதோ ஏன்? அவருடைய தந்தை அலி இப்னு அபீ தாலிப் குத்தி கொல்லப்பட்டார். எப்படி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொலை செய்யப்பட்டாங்களோ அது மாதிரி அவரோட வாப்பா அஹ்லுல் பைத்ல மிகப்பெரியவர் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க குத்தி கொலை செய்யப்பட்டார். அவருக்கு விழா இல்லை, அவருக்கு துக்கம் அனுஷ்டிப்பது இல்லை, அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய அடுத்த மகன் ஹசன், அவருக்கும் இல்லை, வெறும் ஹுசைனுக்கு மட்டும். ஏன்? வரலாறு தேடி 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 பார்த்தா காரணம் என்ன தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடித்த ஒரு பெண்ல ஒரு பொம்பளை ஈரான் பாரசீக நாட்டை சேர்ந்த ஒரு பொம்பளையாக இருந்தார். பாரசீக நாட்டு பொம்பளையோடு அவர் திருமணம் முடிச்சிருந்தார். அவருக்கும் பாரசீக ராஜா ஃபேமிலிக்கும் ஒரு தொடர்பு இருந்ததாக, அந்த பொம்பளைக்கும் தொடர்பு இருந்ததாக வரலாறுல சொல்றாங்க. ஹுசைன் அங்க திருமணம் முடிச்சதுனால அவர் இப்ப அரபி அல்ல, பாரசீகம். அவருடைய உடம்புல அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளோட ரத்தத்துல பாரசீக ரத்தம் கலந்திருக்கிறது, தனி அரபியோ அரபு ரத்தம் அல்ல. இதான் அக்கீதா, இது கொள்கை அல்ல, அஹ்லுல் பைத் நேசம் அல்ல. இது வங்குரோத்து விரோதம், இது கொள்கை வெறி, ரத்த வெறி. எங்களை வண்டாங்களா, எங்களை பணிய போட்டாங்களா, நாங்க எப்படி செய்து இதை அழிப்போம் என்ற ரீதியில கட்டமாக உருவாகி வந்த ஒரு கொள்கை தான் ஷியா. இன்றைக்கு சில அறிஞர்கள் பேசுகிறார்கள், சில மார்க்கம் தெரியாத நுனிப்புள் மேய்ந்த தாய்கள் சொல்லுகிறார்கள் அவர்களும் இஸ்லாமியர்கள் தானே. யார் சொன்னது? இஸ்லாமியர்கள் யார் சொன்னது? ஹலீஃபாவை ஏசக்கூடியவர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற ஆயிஷா நாயகி விபச்சாரம் என்று சொல்லக்கூடியவர்கள், விபச்சாரி என்று சொல்லக்கூடியவர்கள், நபிமார்களுடைய மத்த மனைவிமார்களை ஏளனமாக பேசக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹசன் ரலியல்லாஹு தஆலா பேர குழந்தை அவரை ஏளனமாக பேசக்கூடியவர்கள், அவரை கணக்கெடுக்காதவர்கள். இஸ்லாமிய சமுதாயம் எப்படி மாறும்? இந்த சிந்தனை தான் பயங்கரமானது. இந்த சிந்தனை தான் இன்றைக்கு நாங்கள் ஆழமாக அரசியலுக்கு அப்பா புரிந்து கொள்ள வேண்டியது. உங்களுக்கு தெரியும், ஷியாக்களுடைய வரலாறுல மிக முக்கியமான அவ்வளவு முரண்பாடுகளை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொள்கை தான் முத்ஆ திருமணம். என்ன முத்ஆ திருமணம்? முத்ஆ திருமணம் என்பது எக்ரிமெண்ட் திருமணம். ஷியாக்களுடைய கொள்கையில மிக முக்கியமானது. இன்னும் இருக்கிறான்ல எக்ரிமெண்ட் திருமணம். ஒரு பொம்பளைய நான் திருமணம் முடிக்கிறத குறிச்ச காலத்துக்கு மட்டும்தான், அது பிறகு விட்டுட்டு போயாச்சு. 2 நாளா 3 நாளா 2 ஹவரா 1 ஹவரா இப்படி எல்லாம் திருமண சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்குது. முத்ஆ திருமணத்தை பத்தி அவங்க சொல்லி இருக்கக்கூடிய தகவல் கேட்டீங்கன்னா எக்ரிமெண்ட் திருமணத்துக்கு இல்லாத சிறப்புகள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு முத்ஆவின் அடிப்படையில ஒரு பெண்ணை திருமணம் செய்வாரோ அவர் 70 முறை காபாவை தவாப் செய்த சிறப்பு அவருக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதன் மூலம் அவரோடு உறவு கொண்டு அதன் மூலம் குளிக்கின்ற குளிப்புல வடிகிற தண்ணிக்கு பெரிய சிறப்பு. இது
இப்படி செஞ்சா இஸ்லாமிய சமுதாயம் ஒரு நேர்த்தியான ஒரு குடும்பம் வரலாறு உருவாகும் இல்லை, பிரச்சார குழந்தைகள் உருவாகும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த தூண்களை தகர்ப்பதற்காக கொண்டு வந்த கொள்கை தான் இந்த கொள்கை, இமாமியத் கொள்கை. நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு அரவர் தான் இருந்தேன். இமாமியத் கொள்கை, இமாமியத் கொள்கை என்றா என்ன? ஷியாக்களுடைய வரலாறுல 12 பேரை சொல்லுவார்கள், 12 இமாம்கள். இந்த உலகத்தை இவங்கட வம்சம் மட்டும்தான் உலகத்தை நிர்வகிக்கும். உலகம் அழியும் வரைக்கும் தலைவர்கள் என்பது இந்த 12 பேருடைய வம்சத்துல தான் வரணும். அதான் இமாமியத். 12 இமாம்களை சொல்லுவார்கள், 12 இமாம்களை சொல்லுவார்கள். இவர்கள் யார் என்றால், இவர்கள் நபிமார்களையும் விட சிறந்தவர்கள். இவர்கள் மஅசூம்கள். மஅசூம்டா இவங்க குற்றத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். இவங்க உங்களோட கண் முன்னால சாராயம் குடிக்கிற மாதிரி, மது அருந்துற மாதிரி விளங்கினாலும் அதை நீங்க பாவமாக பார்க்க கூடாது. எங்கட பார்வையில், உலக பார்வையில் அது பாவம் தான். வெளிப்பார்வை, உள்பார்வை ஒன்று இருக்கிறது. பாவம் எதை செய்தாலும் அவர்கள் பாவமாக எழுதப்பட மாட்டாது. போட்டாங்க வரம்பு. இந்த 12 பேருடைய வரலாறுல வம்சத்துலதான் யார் வரணும்? இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் வரணும். கடைசி கலிஃபாக்கள் அங்கிருந்துதான் வரணும். 11வது வந்தார் அபுல் ஹசன் அல் அஸ்கரி என்ற ஒருத்தர். 11 அல்லாஹ் ஏற்பாடு. 11வது ஒருத்தர் வந்தார். 12 பேரை அவங்க சொல்லி அவங்களோட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 12 பேர். 11வது ஆள் யாரு? அபுல் ஹசன் அல் அஸ்கரி என்கிற ஆள் வந்தார். அந்த வம்சத்துல வந்தா அல்லாஹ் அவருக்கு வச்ச வேலை, அவருக்கு புள்ள இல்லை. அவர் திருமணம் முடிச்சு அவருக்கு குழந்தை கிடைக்கல. இப்ப ஏமாத்தம். 12வது ஆள் யார்? 12வது ஆள் உலகத்துல வரல. அதுக்கு கட்டினாங்க ஒரு கதை. பிறந்தோடனே அவர் என்ன செஞ்சாருண்டா, ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டார். உலகத்துக்கு சொன்ன பாடம் போய், உலகத்துக்கு சொன்ன இதை நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். 11வது குழந்தை, அதாவது புள்ள கிடைச்சிச்சு. அவர் கடைசி காலத்துல வர வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சாருன்னா, சாமுர்ரா, ஈராக்ல ஒரு ஊர், சாமுர்ரா என்ற இடத்துல ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு விட்டார். கடைசி காலத்துல அவர் வருவார், வந்து உலகத்தை வழி நடத்துவார், அவர் குதிரையில வருவார் என்று எப்ப சொன்னாங்க? கிட்டத்தட்ட இப்பேக்கு ஒரு அதாவது ஹிஜ்ரி 300-400 சொல்லப்பட்ட செய்தி இதெல்லாம். இப்ப எத்தனை? 1400, 1900 வருஷம் தாண்டி ஆள் வரல, ஆள் வரல. பாரசீகம் திகைத்து போய் நிற்கிறது. என்ன செய்யுது? இவ்வளவு காலமா பார்த்துக்கிறோம், இவ்வளவு காலமா வரலையா? இப்பதான் அந்த பாரசீக சாம்ராஜ்யம், பாரசீகம், ஷியாக்களுடைய கோட்டம் ஒரு முடிவு செய்கிறது. இந்த நிலையிலிருந்து நாங்க தப்போணுமாக இருந்தா வேறொரு கொள்கையோடு இன்னைக்கு கொண்டு வரோம். ஆல்டர்னேட்டிவ் வேவ் என்ன கொண்டு வரணும்? அப்பதான் 1970 ஒரு புரட்சி நடக்குது. அது சொல்லுவாங்க ஈரானிய புரட்சி. அது ஒரு காலத்துல சில அறிஞர்கள் இஸ்லாமிய புரட்சி என்றார்கள். நஹூதுபில்லா. அது இஸ்லாமிய புரட்சி அல்ல, அது வழிகேட்டு புரட்சி. அது யார் வந்தார்? ஹுமைனி என்பவர் வந்தார். வந்து என்ன சொன்னார்? எங்கட கொள்கையில விலாயத்துல் ஃபகீஹ் என்ற ஒரு சிஸ்டம் வந்திருக்குது. என்ன விலாயத்துல் ஃபகீஹ்? அந்த கடைசியாக வர இருக்கிறவர் இருக்கிறாரே, அவர் வாரத்துக்கு முன்னால ஃபகீஹ்கள், மார்க்க அறிஞர்கள் இந்த உலகத்தை வழி நடத்தலாம். சுப்ரீம் லீடர் சிஸ்டம். இப்ப பேசுறாங்களே சுப்ரீம் லீடர் சிஸ்டம். அது யாரு கொண்டாந்தது? 1970 ஹுமைனி கொண்டாந்தது. ஏன் கொண்டாந்தது? ஏற்கனவே இமாமியத் கொள்கையில் இருந்த 12 கலீஃபாவுடைய சிஸ்டத்துல ஏற்பட்ட குறை, மக்கள் அதை பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது அதை மூடி மறைப்பதற்காக கொண்டாந்த சிஸ்டம் தான் விலாயத்துல் ஃபகீஹ். அவர் வரும் வரைக்கும் யார் ஆட்சி செய்யறது? நாங்க சுப்ரீம் லீடர்ஸ் ஆய்வு செய்வாங்க. அவர் வரவே மாட்டார். அப்படி ஒருத்தர் இல்லை. 900 வருஷமா பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் இல்ல. அந்த குறையை மறைக்கிறதுக்காக வந்த சிஸ்டம் தான் விலாயத்துல் ஃபகீஹ் என்ற சிஸ்டம். இதுவரைக்கும் அந்த ஹுமைனி, ஹாமினி அந்த சிஸ்டத்துல வந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு என்ன? இதான் வரலாம். அதை மூடி மறைப்பதற்காக ஷியா சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன பொய்கள்ல அவதூறுகள் வந்து விலாயத்துல் ஃபகீஹ். இப்படி உலகத்தை ஏமாத்தி 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 அகீதாவுல குழப்பங்களை உருவாக்கி உருவாக்கி ஒரு சமுதாயமாக வாழ்கிறார்கள் என்றால் அது இந்த ஷியாவுடைய சமுதாயம். அன்பான இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியா இருக்கு. அவட கொள்கை இன்னும் நிறைய எதுக்கி பேசிட்டு, அவட கொள்கை நிறைய பேசிக்கொண்டு போகணும். ஆனா
நாங்க இந்த காலத்துல தெரிஞ்சு கொள் ஏன் இதை எடுக்கிறோம் என்றா, இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனையாக பாருங்களே தவிர அக்கீதாவுல கவனம் செலுத்துங்கோ. அக்கீதா முக்கியமானது. ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு ரியல் ஷியாவுடைய நோக்கம் அஹ்லு சுன்னாக்களை கொல்லுவது. அஹ்லு சுன்னாக்கள் இந்த உலகத்துல வாழக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், ஷியாவுடைய கலிமாவின் அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஒரு காலமும் ஒத்தர் ஷியாவாக மாற மாட்டார். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அலியுன் வஸியுல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னா மட்டும்தான் அவர் ஷியாவாக மாறுவார். அது வரைக்கும் மற்ற எல்லாரும் ஷியாக்கு வெளியே. அவங்களோட உடம்புல ஓடுற ரத்தம் எல்லாம் அசுத்தமான ரத்தம். அதனால தாராளமாக அவங்களோட என்ன செய்யலாம், போர் செய்யலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய ஷியாக்கள். இதை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் இஸ்னா அஷரியா என்று சொல்லப்படக்கூடிய பாரசீகத்துடைய யாப்புல எழுதப்பட்ட எழுத்து விதிகள்ல ஒன்று. எங்கட பாரசீகத்தை இந்த குருவை சேர்ந்த ஷியாக்கள் தான் வழி நடத்தணும் என்பது எழுதப்பட்ட சட்டம். அதனால ஷியாக்களுடைய கொள்கையில ஆபத்தான நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கடைசியான ஒரு செய்தி நான் சொல்றேன். அதன் தக்கியா என்கின்ற கொள்கை. தக்கியா என்பது யதார்த்தத்தை மறைத்து வேறொன்றை வெளிப்படுத்துவது. அதாவது ஒரு இடத்துல எனக்கு இடம் கிடைக்கலையா, நான் ஷியா என்பதை மறைத்துக் கொண்டு உங்களை மாதிரி நான் நடிச்சு காட்டுறது. நாங்க அப்படி ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட அந்த கொள்கை ஒன்றுமே இல்லை. நான் ஒரு சகோதரனை சந்திச்சேன், இது சம்பந்தமா பேசக்கூடிய ஒரு சகோதரனை சந்திச்சேன். ஒரு ஆர்கியூமெண்ட் போனது. அவர் என்ன சொன்னார், நான் சொன்னேன் ஷியாக்களுடைய வாதத்துல ஒரு வாதம், இந்த குர்ஆன்ல 3ல ஒரு பகுதி இல்லை என்று சொல்றாங்க, இந்த குர்ஆன்ல நிறைய மறைக்கப்பட்டது என்று சொல்றாங்க. முஸ்ஹஃப் ஃபாத்திமா, முஸ்ஹஃப் அலி, அலியுடைய குர்ஆன் ஃபாத்திமாவோட குர்ஆன் என்று சொல்லி நிறைய இருந்தது. அதை திட்டம் போட்டு இந்த குர்ஆனை தொகுத்தவங்க இல்லாமலாக்கினாங்க என்றெல்லாம் ஷியாக்களுடைய புத்தகத்துல பேசப்பட்டிருக்கிறதே. இது சம்பந்தமாக என்ன நிலைப்பாடு கேட்டு அவங்க சொல்றது சரியா இல்ல அதுக்கு மாத்தமானதான்னு கேட்டு உடனே உள்ளுக்கு போனாரு. போயிட்டு ஒரு குர்ஆன் எடுத்துக்கொண்டு வந்தாரு, என் கையில தந்தாரு. தந்துட்டு சொன்னா, நீங்க ஹாஃபிஸ் தானே, நீங்க எந்த பக்கத்தை பிரட்டி ஒதுங்க பார்ப்போம். நீங்க மனப்பாடம் செய்யாத ஒரு வசனம் இதுல இருந்தா நான் இப்பவே அந்த கொள்கையில இருந்து நீங்குவேன் என்றார். நான் இந்த குர்ஆனை அதாவது பாரசீகம் ஈரான்ல இருந்து கொண்டு வந்தேன் என்றார். பரட்டி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, எங்கட குர்ஆன் தான் இருக்கு. ஆச்சரியமாக இருந்தது. இது சம்பந்தமாக மிக முக்கியமான எக்ஸ்பர்ட்டுகளை நான் இதை விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க, கொள்கையில் குர்ஆன் என்று சொல்லி அவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, எங்கட குர்ஆனை தான் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அது எதற்காக? இது மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது அவர்களை நம்ப வைப்பதற்காக அவங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. ஆனால் இன்னின்ன புத்தகங்களிலே, இன்னின்ன ஷியாக்களுடைய புத்தகங்களை இப்படி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதுல இந்த இடத்துல இப்படி இருக்குது, அவங்களோட கொள்கையில இருக்குது. குர்ஆன்ல முக்காவாசி, அதாவது 3ல 1 மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டது, அதை திட்டம் போட்டு எடுத்துட்டார்கள் என்று கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். குர்ஆன்ல ஒரு பகுதி இல்லை என்று ஒத்த சொன்னா, அது மறைக்கப்பட்டது என்று சொன்னா, அது இருட்டடிப்பு என்று சொல்லப்பட்டு சொன்னா, எந்த முஸ்லிம் பொறுப்பான்? எந்த முஸ்லிமாக இருக்கேன்? இது பேருக்கு பேரு தகியா. தனக்கு ஒரு சாதகமான, அதாவது நல்ல ஒரு சூழல் அமையும் வரைக்கும் தான் ஒரு அந்த கொள்கையில் இருப்பவர் என்பதை மறைப்பார். எப்ப தனக்கு சாதகமான கொள்கை வருமோ அப்பத்தான் பிரகடனப்படுத்துவார், நான் இதுதான், நான் அபூபக்கரை ஏசுவேன், உமரை ஏசுவேன், ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களை காபிரண்டுவேன், ஆயிஷாவை பிரச்சாரம் சொல்லுவேன் என்று இப்ப சொல்ல மாட்டார்கள். எப்ப சொல்லுவார்? அதுக்கான காலமும் களமும் சூழலும் அமைந்தால் மட்டுமே அது அவர்களுடைய பிரதானமான கொள்கை. அதனால உலகத்துடைய தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாரசீகம் மார்க்கம் என்ற பெயரில் எந்த பொய்யையும் சொல்லலாம். இது அக்கீதா. இதை மனசுல ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். வெளியில விளங்குற கொள்கையை வைத்து, வெளியில அவர்கள் காட்டுகின்ற கொள்கைகளை வைத்து ஏமாறாதீர்கள். அக்கீதா ஏன் தெரியுமா? உள்ளுக்குள் மறைத்திருப்பது வரலாறு அதை சொல்லுகிறது, அவர்களுடைய சிஸ்டம் அதை சொல்லுகிறது. உலக அரசியல எடுத்து பேசுறடியான நிறைய பேசுறது. அதனால அரசியல் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, ஃபித்னாவுடைய காலத்துல ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதத்தை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நான் எப்படி நடந்து கொள்ளணும்?
ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அம்சிக் அலைக்க லிசானக. ஃபித்னாவுடைய காலம் என்று விரங்கினா நாக்க புடிச்சுக்கோ, பேசாத. இது நாங்க கருத்து சொல்கின்ற இடம் அல்ல. இது எங்களுக்கு தேவையும் இல்லை. யாரோ 2 பேர் சண்டை பிடிச்சுக் கொள்கிறார்கள், சண்டை பிடிக்கட்டும். இஸ்லாத்தின் அஹ்லு சுன்னாவின் பார்வையில் 2மே எதிரிகள். ஆனா அகீதா முக்கியம். அகீதா என்ற பெயரில ஏமாறக்கூடாது. வரலாறு அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு சஹாபியை ஏசக்கூடியவன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை விபச்சாரம் என்று சொல்லக்கூடியவன், 4 சஹாபாக்களை தவிர மற்ற எல்லோரும் விரோதிகள், துரோகிகள், காதல் என்று பச்சையாக சொல்றவன், குர்ஆன்ல 3 ஒன்று இல்லை என்று சொல்றவன், முத்ஆ திருமணத்தை அனுமதிக்கிறவன், தக்கியா கொள்கையை சொல்கிறவன். எப்படி நாங்கள் அதுக்கு அகீதா ரீதியாக ஒத்து போறது? அரசியலை விட முக்கியம் அகீதா. அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அகீதாவுடைய ஆழம் தெரியாமல் உலக அரசியலை பேசாதீர்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியாம சில நேரம் எங்களுடைய அகீதாவை நாங்கள் இழக்க வேண்டிய நிலை வரும். அதனால மதிப்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்துல ஒரு பயங்கரமான சூழல்ல வாழ்றோம். பயங்கரமான ஒரு நிலைமை உலகத்துல உருவாகி கொண்டிருக்கிறது. துஆ செய்யும் அல்லாஹ்கிட்ட அமைதியான சூழல் உருவாக, எல்லாம் நிலைமைக்கு வர, இஸ்லாமிய விரோதிகள் தோற்கடிக்கப்பட, அநியாயக்காரர்கள் அழிய, இஸ்லாத்துடைய அமானும் அம்மும் இந்த உலகத்தில் மேலோங்க, இதுக்கு துஆ செய்யறதா எங்களுடைய கடமை. அகீதாவை நாங்க தாரை வார்த்து விட்டு, அகீதாவை நாங்க விட்டு கொடுத்து விட்டு அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இதை பற்றி அகீதாவை பற்றி தெளிவில்லை என்றால் உலமாக்களை அணுகி இதை பற்றி விளக்கம் எடுங்கள். விளக்கத்தின் அடிப்படையில் அகீதாவை நாங்கள் நம்ப வேண்டும். இதுக்கு பின்னால் பாரிய ஒரு அகீதாவுடைய ஒரு இருட்டடிப்பும் மூடலும் இருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் இந்த உலகத்துல அகீதாவை பாதுகாத்துக் கொண்டு வாழ முடியும் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.